தோற்றத்திலும் அறிவிலும் மிக சிறந்து விளங்கும் இனிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணிய கிரகமான சூரியன் இந்த சித்திரை மாதத்தில் அதி உச்ச நிலையில் இருக்கிறார். அது மிகவும் விசேஷமான பொருளாதார வாழ்க்கை உயர்வு நிகழ்ச்சிகளை தர இருக்கிறது. இந்த மாதத்தில் ஏற்படும் குரு பெயர்ச்சியானது 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு என்று மிக சிறந்த நிலைகளிலெல்லாம் மிகவும் உன்னதமான உயர்வை தர இருக்கிறார். அதுவும் மிக சிறந்த நிலை. இந்த சித்திரை மாதத்தில் கோபம் அதிகமாக இருக்கும், எரிச்சலும் கோபமும் அதிகமாகின்ற நிலை இருப்பதில் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதமாகும். இந்த மாதத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய சந்தர்ப்பங்களும் வந்து மிக சிறந்த உன்னத உயர்வை உங்களுக்கு தர இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடல் உஷ்ணத்தினால் உடல் உஷ்ண பாதிப்புகள் ஏற்படும் காலமாக இருப்பதால் மிகுந்த உடல் பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் அதிக செல்வ வளம் தரும் மாதமாகும். உங்களுக்கு ஒவ்வொரு செயல்களிலும் மிகுந்த நிதானமும் அனுபவபூர்வமான அறிவையும் பயன்படுத்துகின்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது அதிக அலைச்சலையும் பண விரயங்களையும் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையில் இருக்கிறது. மேலும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சி உங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம குருவாக வருவதால் உங்களுடைய இந்த நிறைய ஏற்படக்கூடிய விரயங்கள் எல்லாம் குறைந்து புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வந்து சேரும். இடமாற்றம் பற்றிய எண்ணம் கட்டாயமாக ஏற்படும். அதை செயல்படுத்தியே தீருவீர்கள். தொழில், இருப்பிடம் சார்ந்த இடமாற்றம், அபிவிருத்தி சம்பந்தமான சிந்தனைகளை இந்த சித்திரை மாதம் முதல் அது மிகவும் தூண்டுதலாக செயல்படுத்தும். மிகவும் அனுகூலமான நிலைக்காகவே அது ஏற்படும். இந்த மாதத்தில் 18ஆம் தேதிக்கு பின் செவ்வாய் மிகுந்த வலுவான நிலையில் இருப்பதால் காலதாமதமான காரியங்கள், பதட்டமான காரியங்கள் அனைத்தையும் மிக வெற்றிகரமாக கையாண்டு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த மாதத்தில் அலைச்சலும் விரயமும் சிறிது கூடுதலாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குலதெய்வ அனுக்கிரகத்தால் உன்னதமான நிலையை அடைவீர்கள். சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு செல்வ வளத்தை கூடுதலாக தரும். இந்த மாதம் தெளிவான சிந்தனையும் நேர்மையும் உண்மையான பேச்சையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் சூரியன் லாபஸ்தானத்தில் அதி உச்சம் பெற்று உங்களுக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய மாதமாகும். இது சித்திரை மாதத்தில் வேலைவாய்ப்பை எதிர்பார்ப்பவர்கள் அனைவருக்கும் புதிய வேலைவாய்ப்பும் அதிக வருவாயும் ஏற்படுகின்ற வாய்ப்பை இந்த சித்திரை மாதம் உருவாக்கும். மேலும் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய விரய அயன ஸ்தானத்திற்கு வருவது புதிய தொழில் வாய்ப்புகளுக்காக நீண்ட தூர பிரயாணம் செல்கின்ற இடமாக அமையும். வெளிநாடுகளுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அதிசூட்சம நிலையில் இருப்பதால் சித்திரை மாதம் முதலே உங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்களை இந்த கிரக அமைப்பு தர ஆரம்பிக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதும் சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதும் தோல்வியடையும் என்று பயப்படுகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைவதைக் கண்டு மகிழ்வீர்கள். பதட்டமான மனநிலை அனைத்தும் நீங்கி மிகவும் வலுவான நிலையை அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு நண்பர்களாலும் உறவினர்களாலும் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கி மறுபடியும் புதிய உறவுகளும் நட்பும் ஏற்பட்டு உன்னதமான வளர்ச்சியை அடையும் சித்திரை மாத பலன். முருகப்பெருமானின் பரிபூர்ண ஆசியை பெற்ற இனிய கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் 10ஆம் இடத்தில் அதி உச்ச நிலையில் இருப்பதால் அரசாங்கத்தினால் தாமதமான அனைத்து காரியங்களும் மிகவும் அனுகூலமாக மாறுவதும் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை தருவதும் மிகவும் சிறப்பாக நடக்கும். மேலும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் வருவது புதிய நிலங்களினால் பெறுவதனால் ஏற்படும் லாபம், நிலத்தை விற்பதனால் ஏற்படும் லாபம் என்று மிக சிறந்த உன்னதமான பலன்களை செவ்வாய் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். சூரியனும் குரு பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதில் குரு பெயர்ச்சி இந்த மாதம் சித்திரை 18ஆம் தேதி ஏற்படும் குரு பெயர்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை தாமதமாக தோல்வி நிலையில் இருந்த விஷயங்கள் கூட வெற்றியில் மாறுவதை காண்பீர்கள். அரசாங்க அனுகூலத்தையும் வழக்குகளில் வெற்றியும் பெறுவீர்கள். குருவினுடைய அனுகிரகம் பரபரப்பான வளர்ச்சியையும் பணப்புழக்கத்தையும் உங்களுக்கு தர இருக்கிறது. சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை என்பதை குறிப்பிடுகிறது. உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் கூடுதல் ஆரோக்கிய கவனத்தில் இருக்க வேண்டிய மாதம். கடந்த மாதங்களில் இருந்த தடைகள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி
பதட்டமான நிலையிலிருந்து முன்னேற்றமான நிலைக்கு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆன்மீக சிந்தனையில் மிகவும் சிறந்து விளங்கும் பொறுப்புடைய சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று உங்களுக்கு வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் வாரி வழங்க இருக்கிறார். உங்களுக்கு மிகவும் சிறப்பான அனுகூலமான நிலையை இந்த மாதம் உருவாக்கினாலும் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய பேச்சிலும் செயலிலும் நிதானம் மிகவும் அவசியம். பொறுப்புடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டிய காலமும் இது ஆகும். மேலும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கான குரு பெயர்ச்சியாக இந்த மாதம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி ஏற்படுகிறது. இது உங்களுக்கு உங்களுடைய இருப்பிடத்தையும் தொழிலையும் மாற்றி அமைக்கும் சிந்தனையை தீவிரமாக்கும். அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்தால் அதை தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான திட்டமிடுதலையும் மேம்படுத்துங்கள். மிகவும் வாழ்க்கையில் மிக சிறந்த மாற்றங்களை தர இருக்கின்ற மாதம் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு. யாராலும் செயல்படுத்த முடியாத பிரச்சனைக்குரிய தடைகளுடைய விஷயங்களை கூட உங்களுடைய தனித்திறமையும் அணுகுமுறையும் மிகவும் சிறப்பாக கொண்டு செல்லும் இனிய கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் 8ஆம் இடத்தில் சித்திரை மாதத்தில் சஞ்சரிப்பதும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உங்களுடைய நட்பு நிலை குடும்ப நிர்வாகத்தில் மிகவும் பதட்டமான கோபமான நிலையை உருவாக்கும். மிகவும் கவனமுடனும் பொறுப்புடனும் பேச வேண்டும். உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. தொழில்முறையான முயற்சிகள் அனைத்தும் இந்த சித்திரை மாதம் 19ஆம் தேதிக்கு பின் குருவினுடைய மிக அனுகூலமான நிலை ஏற்படுவதால் அனைத்து தடையான குழப்பமான விஷயங்களும் வெற்றிகரமான நிலை நோக்கி செல்லும். இந்த மாதத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது பேச்சிலும் செயலிலும். நிதானமும் பொறுமையும் மிகவும் அவசியமான மாதம். மற்றபடி உங்களுக்கான பண வரவாய், புதிய தொழில் வாய்ப்புகள், செல்வ செழிப்பு அனைத்தும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பாக அனுபவிப்பீர்கள். குலதெய்வ அனுக்கிரகத்தையும் தர்மசாஸ்தாவின் அனுக்கிரகத்தையும் சிறப்பாக பெற்ற துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் சூரியன் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது, அந்நிய தேச பிரயாணம், புதிய தொழில் வாய்ப்புகள், நண்பர்களால் உயர்வு என மிக மிக உன்னதமான மாற்றங்களை தர இருக்கிறது இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதம் நட்பு, பங்காளிகள் போன்ற விஷயங்களில் மிகவும் கோபமான நிலையை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருப்பதால் நிதானமான நிலையை பேச்சை கடைபிடிக்கவும். இதில் குரு பெயர்ச்சி என்பது இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் செல்கிறார். உங்களுடைய பொதுவான பலன்களில் குரு 8க்கு செல்வது சிரமம் என்று கூறுவார்கள். ஆனால் துலாம் ராசிக்கு 6ஆம் இட குரு 8ஆம் இடம் செல்வது என்று இருப்பதால் அது கடன், நோய், வழக்கு, எதிரிகள், அவமானம் என அனைத்தையும் மிகவும் நீக்கி மிக அனுகூலமான உன்னதமான உயர்வை தருகின்ற காலத்தை ஆச்சரியமுடன் அனுபவிப்பீர்கள். உங்களுக்கு இந்த மாதம் முதல் மிகவும் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற குரு அனுகிரகம் உடைய மாதமாகும். 8ஆம் இட குரு என்பது உங்களுக்கு சஞ்சலமே வேண்டாம். புதிய வெற்றிகரமான சூழ்நிலைகளை இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு தர இருக்கிறது. இந்த சித்திரை மாதம் முதலே மிகவும் உன்னதமாக அது உங்களுக்கு பலனளிக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் வருமுன் சிந்திப்பதை விட வந்தபோது எதிர்கொண்டு வெற்றி பெறுவதை பெரும் குணமாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சூரியன் 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சித்திரை மாதத்தில் சஞ்சரிக்க இருப்பது இந்த மாதம் முழுவதும் மிகவும் கோலாகலமான உற்சாகமான பலன்களை தர இருக்கிறார். எவ்வளவு சிரமமான காரியத்தையும் எளிதாக வெற்றிகரமாக முடித்து விடுவீர்கள். மிகவும் அனுகூலமான மிகவும் சிறப்பான மாதமாகும் உங்களுக்கு. உங்கள் ராசி அதிபதி பூர்வ புண்ணியம் பெறுவதால் புண்ணிய சேத்திர பிரயாணம், தெய்வ அனுகூலமான விஷயங்கள், தெய்வ அபிவிருத்தி விஷயங்களுக்கு உதவுதல் என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகின்ற மாதமாகும் இது. உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் மூலமாக பலனும், நிலம், வீடு, வாசல் போன்ற அசையா சொத்துக்களால் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற மாதம் இது. இந்த மாதத்தில் 18ஆம் தேதி ஏற்படும் குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை ராசிக்கு 7ஆம் இடம் வருகின்ற சிறப்பை பெறுவதால் தடைபெற்ற திருமணங்கள் நடப்பதும், பூர்வ புண்ணிய யோகத்தால் புத்திர யோகம் பெறுவதும், புதிய வீடு கட்டுவதும் என்று வாழ்க்கையில் லட்சியங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதமான காலம். அது இந்த சித்திரை மாதம் முதல் உங்களுக்கு ஆரம்பிக்க இருக்கிறது. நிதி நிர்வாகத்தில் மிகுந்த சிறந்த அறிவையும் நிர்வாக திறமையும் உடைய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதும் செவ்வாய் சுகஸ்தானம் பெறுவதும் உங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் வெற்றியும் தர இருக்கிறது. குரு பெயர்ச்சியானது இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி 6ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறது.
எனவே இந்த மாதத்தில் குரு பயிற்சியினுடைய செயல்பாடுகளை கவனித்து அதன் செய்யக்கூடிய அனுகூலமான விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை திட்டமிட்டு மிகவும் முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் குருவினுடைய அனுகிரகத்தை பெறுவது என்பது மிகவும் அவசியம். எனவே தட்சிணாமூர்த்தி வழிபாடும் வியாழக்கிழமையில் விரதம் இருப்பதும் உங்களுக்கு மிகவும் அவசியமான தீர்வுகளாகும். இந்த வியாழக்கிழமை விரதம் என்பது உங்களுடைய ராசி அதிபதியினுடைய ஆற்றலை பெற்று அனைத்து சஞ்சலங்களையும் நீக்குவதற்கு உதவும். இந்த மாதம் 18ஆம் தேதி முதல் செவ்வாயினுடைய அனுகிரகம் சிறப்பாக அமைவதும், உங்களுக்கு தொழில் முயற்சியில் மிக சிறப்பு ஏற்படுவதும், உறவினர்கள், நண்பர்கள், சகோதரர்களால் மிகுந்த ஒத்துழைப்பும் ஏற்படும் ஆச்சரியமான தகவல்களை தரும் மாதமாகும் இந்த சித்திரை மாதம். உங்களுக்கு நேர்மையான சிந்தனைகளும் கடின உழைப்பும் தன்னுடைய தலைமைக்கும் முதலாளித்துவத்திற்கும் மிகுந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் சூரியன் சுகஸ்தானம் பெறுவதும் உச்சம் பெறுவதும், பின்பு சித்திரை 18ஆம் தேதி முதல் குரு 5ஆம் இடம் பெறுவதும் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தர இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளால் மிகுந்த புகழையும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உங்களுடைய எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் பிற்பகுதியில் இருந்து அனுகூலமான நிலைக்கு முன்னேறுவதைக் கண்டு மகிழ்வீர்கள். ராகுகேது செயல்பாடுகளும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நிலையில் இருப்பதால் புதிய தொழில் வாய்ப்புகள், அந்நிய தேச பிரயாணம், அந்நிய தேச நபர்களால் உதவி என்று பல வகையான முன்னேற்றங்களை இந்த மாதம் முதல் உங்களுக்கு தர இருக்கிறது. ஆரோக்கியத்தில் உஷ்ணம் வராது கவனித்து கொள்ள வேண்டியது அவசியமான மாதமாகும் இது. மேலும் குலதெய்வ அனுக்கிரகமும் தர்மசாஸ்திர அனுக்கிரகமும் சிறப்பாக இருப்பதால் அந்த வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றத்தை தரும். மிக சிறந்த திட்டமிடுதலும் செயல் வேகமும் கொண்ட இனிய கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு பராக்கிரமஸ்தானத்தில் சூரியன் உச்சமடைகிறார் இந்த சித்திரை மாதத்தில். அது உங்களுடைய அனைத்து முயற்சிகளில் வெற்றியும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் புகழும் செல்வமும் வந்து சேருகின்ற மாதமாகும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் அமர்வதால் வாக்கு, குடும்ப நிர்வாகத்தில் பொறுமையும் நிதானமும் மிகவும் தேவையான மாதமாகும். இந்த மாதம் 18ஆம் தேதி முதல் குரு பெயர்ச்சியாகி உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு செல்வது நிலம், வீடு, வாகனம், தாயார் போன்ற உறவுகள், சொத்துக்கள் விஷயங்களில் நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் தர இருக்கும் மாதமாகும். உங்களுக்கு இந்த சூரியனுடைய மிக ஆற்றல் வாய்ந்த அனுகூலம் பெற்ற மாதம் வருடத்திற்கு ஒரு முறை மற்றும் ஏற்படுகின்ற பராக்கிரமஸ்தானத்தில் உச்சம் என்பது தடைபெற்ற தீர்வுகள் கிடைக்காத அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கிடைப்பதும், வெற்றிகள் கிடைப்பதும் வாரி வழங்குகின்ற மாதம் இந்த சித்திரை மாதம். உங்களுக்கு மிக சிறந்த அளவில் தொழில்நுட்ப அறிவும் திட்டமிடுதலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதும் மிக சிறந்த யோகமுடைய மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் தனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். இது புதிய வங்கி கடன் உதவி, மிகப்பெரிய செல்வ செழிப்பு வந்து சேருதல், அதன் மூலம் தொழில் முன்னேற்றம் ஏற்படுதல் என்று உங்களுடைய எதிர்பார்த்த இதுவரை காலதாமதமாக இருந்த பொருளாதார உதவிகள் எல்லாம் வந்து சேருகின்ற மாதம். மேலும் குரு பெயர்ச்சியானது இந்த மாதம் 18ஆம் தேதி முதல் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் போய் செயல்படுவதால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியும், உங்களுடைய சகோதரர்கள் மூலமான வளர்ச்சியும் அனுகூலமும் உண்டாகும். இந்த மாதத்தில் செவ்வாய் ஜென்மராசியில் பெறுவது நிலம், சொத்து, வீடு வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் மிக சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் கோபத்தையும் கடுமையான வார்த்தைகளையும் பேச வைத்து உறவினர்கள், நண்பர்களிடம் சிறிது கருத்து வேறுபாடையும் தூண்டும். எனவே மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம், மிகவும் சிறப்பாக பண வரவை கொண்டாட வேண்டிய மாதமும் இதுவாகும்.